முனிவர் மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டினார். மன்னர் பந்தள தேசத்து இளவரசனுக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டினார். இந்த தேவ குழந்தை வந்த நேரம் மகாராணி கோப்பெருந்தேவி வயிற்றில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார் மன்னர். இந்த ஐயப்பன் குருகுலத்தில் சிறந்த மாவீரனாக திகழ்ந்தார். எளிதில் வாழ்வீச்சிலேயும் அம்பு எளிதிலும் சிறந்து விளங்கினார். அவர் கற்ற குருவின் பிறவிலேயே வாய் பேச முடியாத பிள்ளையை வாய் பேச வைத்தார் இந்த ஐயப்பன். நான் ஒரு அசுர சம்பாரத்தை நிகழ்த்தி தீமையை அழிக்கவே இந்த கலியுகத்தை காக்கவே வந்தேன் என கூறினார் குருவிடம் ஐயப்பன். ஐயப்பன் கல்வி கற்றுவிட்டு வீடு திரும்பினார். கோப்பெருந்தேவி அன்புடன் வரவேற்றார். ஒரு நாள் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த ராஜராஜனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3.